நம்ம காவிரி கண்கிளைங்கக்கிட்ட இங்கே பாருமா என்னை மன்னிச்சிடும் மிகப்பெரிய உண்மையை சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே பாருமா நான் விஜயோட குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கேன். நான் கர்ப்பமாக இருக்கேன். நான் பணத்துக்காக நடிக்க போனது எல்லாமே உண்மை தான். இருந்தாலுமே என்னை மீறி அவர் மேலே காதல் வந்துட்டு அதே மாதிரி அவரும் என் மேலே முழு அன்பாக உண்மையாமே காட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் நானும் அவரும் மனசார காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கண்ணன் மணியே வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் வெளியில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே அவர் என்னை விட்டுட்டு போன்னு நினைக்கவே இல்லைம்மா. அவர் மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கேன். அவர் ஒரு நாளுமே நான் காவேரி வேண்டாம், காவேரி அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ண அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் நினச்சது கிடையாது. எப்போ வரைக்கும் எனக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் விவகாரத்துக்கிட்ட என்ன அனுப்பியிருக்க மாட்டாருமா அப்படி சொல்லிட்டு கண்களைங்கக்கிட்டே பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சாரதா அப்படி இடிச்சு போய் உட்காந்து, அப்போ நீ வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருந்து தான் நீ என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தியா? அப்போ எல்லாமே பொய்யா? என்கிட்ட பேசுனது என் கூட இருந்தது எல்லாமே பொய்யா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கண்களைங்கிட்டு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னா காவேரி அளந்துக்கிட்டு, இங்கே பாருமா எனக்கு இந்த குடும்பத்து மேலே முழு அன்பு அக்கறை எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி உன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குமா. நான் அதனாலதான் விஜயோட எனக்கு நீதான் முக்கியம்னு சொல்லிட்டு உனக்காக இங்க இருந்துகிட்டு இருக்கேன். அதுக்காக நான் விஜய் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு விஜய் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நான் விஜய் மேலே உண்மையான அன்பும் உண்மையான காதல் அவர் இல்லைன்னு எனக்கு வாழ்க்கையே இல்லைம்மா. என்னையும் அவரை மட்டும் பிரிச்சிடாது. அது மட்டும் இல்லாமல் என் மனசு முழுக்க அவர் மட்டும்தாம்மா இருக்காரு. நான் விஜயோட வாழணுமா அப்படி சொல்லிட்டு நமக்கு சாரதாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம காவல் அழுறாங்க. இதை பார்த்தோன்னா சாரதாவை அப்படியே இடிச்சு போய் உட்காந்துக்கிட்டு கண்கலங்கி போய் உட்காந்துருங்க. இதெல்லாம் கவனிச்சிருக்காங்க. நம்ம அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்படின்னு டேப்லெட்லாம் போட்டது எல்லாமே அது உனக்காக தானா? உன்னோட குழந்தைக்காக தான் நீ சாப்பிட்டியா? நீ என்னோட டேப்லெட் அது இதுன்னு போய் சொன்னி. அப்போ எல்லாமே நான் மறைச்சிட்டேன். தப்பு தாக்க நான் மன்னிச்சிரு. நான் உங்கள்கிட்டலாம் உண்மையை சொல்லி உங்களெல்லாம் அதிர்ச்சியில் உண்டாக்க விரும்பல. அது மட்டும் இல்லாமல் அம்மாவே மனசு மாதிரி என்னை விஜய் சேர்த்து வச்சோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயோட குடும்பத்தில் இருக்கீங்களா இல்லை விஜய் நீ பிரிக்கிற சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு விஜய்க்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். விஜய் நேற்று கூட கோயிலை பற்றி என்ன பேசினாரு, டிவோர்ஸ் பற்றி என்ன பேசவே இல்லை. எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கண்களையும் இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சாரதா நீ அல்லாததுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு குமரனுக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தம்பி, நான் அந்த பையன்கிட்ட பேசணும், இப்படி ஏற்பாடு பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம குமரன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, பழசெல்லாம் மறந்துடுங்க. இப்போ காவேரி கர்வமாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் காவேரியோட மனசு முழுக்க விஜய் மட்டும்தான் இருக்காரு. விஜய் நம்ம காவேரி எப்படி சேர்த்து வச்சோன்னு இங்கே கவலை. நான் விஜய் எப்படி பேசி கூட்டிகிட்டு உங்க கூட பேச வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம குமரனை போகிறாங்க. குமரனை போய் விஜய் கிட்ட போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ நிவின், கங்கா, நம்ம சாரதா எல்லாருமே பேசி போயிருக்காங்க. அப்போ நம்ம சாரதா கண்கலங்கிக்கிட்டே, என்ன தம்பி இதெல்லாம் 4 நாளுக்கு பிரச்சனை முடியும்னு பார்த்துருக்க பிரச்சனை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. நீங்களாண்டு இந்த ஒரு வார்த்தை உண்மையை சொல்லியிருக்கலாமே. நீங்களும் காவிரி எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அவ்வளோ அப்பா அம்மா ஆக போறீங்க. அது மட்டும் இல்லாமல் காவிரி கர்வமாக்குற விஷயம் வரைக்கும் இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ அது முக்கியம் கிடையாது. இப்போ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை வாழுங்க. ஆனால் அதுக்கு தடங்களும் உங்கள் குடும்பமே இருக்கு அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. அது கேட்ட விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? எதுக்கு தேவையில்லாமல் என் குடும்பத்தை பற்றி இழுக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் காவிரி நீங்கள் தான் என் கூட சேர விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கேன். காவிரி உங்களுக்காக மட்டும்தான். உங்களை மீறி எந்த ஒரு முடிவும் பண்ண முடியாமல், உங்களை மீறி எதுவுமே பண்ணக்கூடாது. உங்கள் மனசு கஷ்டப்படும். அம்மா சம்மந்தத்தோடு தான் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கா. அதை சொல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தை பழி போடுறீங்க? அவங்க என்ன பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க இந்த பக்கம் குமரன் நிவன் சொல்கிறாங்க, அத்தை சொல்றது எல்லாமே உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தப்பாக நினச்சிட்றீங்க காவேரியை. காவேரி ஒன்றும் உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைக்கல, உங்கள் குடும்பத்தில் உட்காந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் நீங்களும் காவேரியும் சேருது உங்கள் குடும்பத்தில் இங்கே யாருக்குமே பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டி உங்கள் சித்தி 2 பேருமே வீட்டுக்கு காவேரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசிட்டு போயிட்டாங்க. அசிங்கப்படுத்துனது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்து சைன் போட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிவோர்ஸ் பேப்பரை நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிட்ட சைன் கேட்டாங்க. ஆனால் காவேரி உங்கள் மேலே நம்பிக்கையில் விஜய் போட்டிருக்கே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் முதல்ல போய் விஜய் கூட சைன் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சைன் போடுறேன்னு சொல்லிட்டு மூஞ்சிலேருந்து பேப்பரை தூக்கி வீசி அனுப்பிட்டா. அது மட்டும் காரணத்தில் நம்ம நிவினையும் காவேரி வச்சு சேர்த்து வச்சு தப்பாக பேசினாங்க உங்கள் சித்தி. இதெல்லாம் நாங்கள் எப்படி தாங்கிட்டு இருக்க முடியும்? அதனால தான் காவேரி இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, நீ மட்டும் இந்த வீட்டுக்கு நான் செத்துருவேன் அப்படி சொல்லிட்டு காவேரி மிரட்டியிருக்காங்க. காவேரி வேறு வழி தெரியாமல் தான் உங்களை விட்டுட்டு பிரியணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கா. அது புரியாமல் நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம குமரன், நிவின், நம்ம கங்கா எல்லாருமே உண்மையை போட்டு உடைக்கிறாங்க.
இதெல்லாம் கேட்ட சாரதா வந்து கண்கலங்கிக்கிட்டே, இங்க பாருங்க தம்பி, நான் பழசெல்லாம் எதுவுமே பேச விரும்பல. நீங்களே இப்போ காவேரி ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலே போதும். காவேரி உங்க மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கா. நீங்க இல்லாம காவேரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவ துடிக்கிறதெல்லாம் பார்த்து தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம இப்ப வேறவா கர்ப்பமா இருக்கிறா. இது எல்லாமே நிலைமை நம்ம கை மீறி போச்சு. எங்க 2 பேரும் சேர்ந்து வாழதான் கரெக்டா இருக்கும். அதுக்கு முதல்ல உன் குடும்பத்துல பேசி குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு வந்து காவிரி வந்து கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா விஜய் மனதை சந்தோஷப்பட்டாலுமே செம்ம கோவத்துல இருக்காங்க. எங்க வீட்டுல இந்த மாதிரி வந்து பேசாங்க, என்கிட்ட இந்த காவிரி சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம காவிரி எதுக்கு முட்டாள்தனமா என்னை விட்டுட்டு போற முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு நானே போய் ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. இதுக்கப்புறம் நான் எல்லா பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். காவிரி மட்டும் நல்லா பத்திரமா பாத்துக்காங்க, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்க மனசு கஷ்டப்பட்டு நடந்துக்க மாட்டேன். நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண தப்பு தானே. இருந்தாலுமே காவிரி மேல நான் முழு அன்பு வச்சிருக்கேன். உங்களோட நல்லாவே நான் பாத்துக்கிடுவேன். காவிரி தான் எனக்கு எல்லாமே. காவிரி என்னோட வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். நான் காவிரியே எந்த ஒரு சூழ்நிலையும் இழக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இப்போ அவளுக்கும் எனக்கும் ஒரு குழந்தை வந்து பிறக்க போகுது. நம்ம யார் நினைச்சாலும் என்னையும் காவிரி பிரிக்க முடியாது. என் குடும்பத்துக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேற லெவலில் கோவத்தோட போயிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் இப்ப என்ன பண்ண போறாங்க, நம்ம எப்படியோ காவிரி கூட சேர்த்து வாழ்றதுக்காக எப்படி பாட்டி சுத்தி சமாதானப்படுத்தி நம்ம காவிரி அந்த வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு போறாங்க நம்ம பொறுத்து நம்ம வரப்போற அப்படியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.